ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் பார்க்கலாம். விலாக் அப்படிங்கிறத விட இன்றைக்கி ஒரு பால் பாயசம் விலாக் பார்க்கலாம். இந்த இன்றைக்கி பால் பாயசம் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச பால் பாயசம் தான் செய்ய போகிறேன். ஒர்க் அவுட் முடிச்சாச்சு, ஃபேட் கட்ரிங்கும் குடிச்சாச்சு. அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். முதல்ல ஜவர்சி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அது கொஞ்சம் ஊறட்டும். கொஞ்சம் ஊறினா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அப்புறம் வந்து ஒரு பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால், அப்புறம் நம்ம வழக்கம் போல் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கடாயில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி, நெய் நல்லா இதாக பின்னாடி முந்திரி மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு திராட்சை போட்டால் அவ்வளோவா பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்குமே திராட்சை அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் நாங்கள் வந்து முந்திரி மட்டும் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் இது கூட இன்னும் பாதாம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் எம்மியாக தான் இருக்கும். வந்து அப்படியே லைட்டாக பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க் கலராக ஆகக்கூடாது. அப்படி லைட்டாக மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே வானிலையில் கொஞ்சம் சேமியாவை போட்டு, சேமியாவும் நல்லா நம்ம நெய்யில் வந்து புரட்டி எடுத்துக்கலாம். அந்த சேமியா ஃபுல்லாக வந்து நெய் வந்து எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த சேமியா உடையாமல் இருக்கும். அதனால தான் இந்த ட்ரிக்கெல்லாம் நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைடு வந்து பால் கொதிச்சிருக்கு, அதுலேயே நான் ஜவ்வரிசியும் போட்டு நல்லா வேக விட்டுட்டேன். நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. ஸோ நம்ம வந்து பாயசம் செய்யலாம், அது ரொம்ப சிம்பிள். பாலை கொதிக்க வச்சு சேமியா போட்டு சக்கரை போட்டால் பாயசம் ரெடி அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆனால் அது அப்படி கெட்டியாகி அல்வாவாக ஆகி பாயாசம் வந்து பாயாசமாகவே இல்லை, அல்வாவாக இருந்தது. ரொம்ப கெட்டியாகிடுச்சு. அதுலேருந்து எனக்கு பாயாசம் செய்கிறேன் அப்படின்னாவே போதும், ஒழுங்காக செய்யணும், நம்ம கரெக்டாக செய்யணும், கெட்டி இடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு தான் செய்வேன். இந்த ட்ரிக்லாம் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே, அப்புறம் ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு சக்கரை போட்டுட்டு 2 பிஞ்ச் ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருந்த சேமியாவை போட்டு நிறைய நேரம் வேக விடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 or 3 மினிட்ஸ் இருந்தாவே போதும். அந்த சேமியா நல்லா வெந்து வந்துடும். நல்லாவே சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சேமியா வேகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப வேக விட்டுறாதீங்க, லைட்டாக வெந்தாவே போதும். கொஞ்சம் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு அதுவும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து பாயாசம்லாம் செய்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பிறந்த நாள். ஸோ அவருக்கு பிடிச்ச பாயாசம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் செஞ்சேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சாம்பார், கீரை பொரியல் அண்ட் பன்னீர் ஃப்ரை கூட பாயாசம். இதான் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்சு அவருக்கு நான் செஞ்சு கொடுத்தது. நான் வந்து வழக்கம் போல் கீரையும் பன்னீரும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். டாட்டா பை பை.